எல்லாம் வல்ல இயேசுவே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் அப்பா. கடவுளே, இந்த லெந்து காலங்களிலே நாங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம் இருக்குப்பா. கடவுளே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, மனிதர்களோடு, நம்மளுடைய நண்பர்களோடு, எங்களுடைய உறவுக்காரர்களோடு உறவாடும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மற்றவர்களை பற்றி குறை கூறுகிறதையும், மற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் பேசி அந்த நேரத்தை வீணாக்குவதையும், இவங்க இப்படி பண்ணியிருக்கலாம், அவங்க அப்படி பண்ணியிருக்கலாம், இவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்திருக்கு, இது உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரியான காரியங்களை பேசி எங்களுடைய நேரங்கள் குறைந்து கொண்டே வருகிறது என்பதை நாங்கள் உணராமல் போகிறோம் ராஜாவே. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த காலங்கள், அந்த நேரங்கள், அந்த நிமிடங்கள் எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கும் பொழுது குறைந்து கொண்டே வருகிறது. ஆனால் அதை உணராதவர்களாக இன்னும் 100 ஆண்டு காலம் நாங்கள் வாழப்போகிறோம் என்ற நினைப்போடு நிறைய குறைகளை பேசி இந்த காரியங்களை நாங்கள் இழந்து கொண்டே இருக்கிறோம். இந்த வாய்ப்புகளை நாங்கள் இழந்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு நம்ம கடவுள்கிட்ட இன்னும் கிட்டி சேரலாம், நாளைக்கு பைபிள் எடுத்து வாசிக்கலாம், நாளைக்கு ஜெப நேரத்தை அதிகம் பண்ணலான்னு நாளைய குறித்து தான் நாங்கள் யோசிக்கிறோம் ஒழிய, இந்த நிமிடங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் கடவுளுக்காக நம்ம நேரம் செலவழிக்கிறோமானா இல்லை. உலக பிரகாரமான செலவுகள் எவ்வளவு செய்கிறோம், ஆனால் கடவுளுக்கான காரியங்களுக்காக செலவு செய்யும் பொழுது மட்டும் எவ்வளவு மனம் கோண்டி போகிறோம். தேவையா, யோசித்து செய்வோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அந்த நேரங்களில் ரொம்ப பொறுப்பானவர்களாக நம்ம மாறிடுறோம். ஆனால் ஒரு கடைக்கு போய் தேவையற்ற ஒரு பொருளையோ சாப்பாட்டையோ வாங்கும் பொழுது, அது பரவாயில்லை, நம்ம சம்பாதிக்கிறது எதற்காக, சந்தோஷமாக இருக்கிறதுக்காக, நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகன்னு நம்மளுடைய மனசை நம்ம தேற்றிக்கிறோமே, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் கடவுள் தான். அவருக்காக பரவாயில்லை, நம்ம நிறையா செலவு பண்ணலாம் நம்ம மனசை யோசிக்கிறதே கிடையாது. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவையற்ற செய்திகள், தேவையற்ற விஷயங்களில் பார்க்குறதுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நேரங்களை செலவழிக்கிறோன்னு யோசிச்சு பாருங்கள். எவ்வளவு நேரங்களில் நம்ம பைபிளை கையில் எடுத்திருக்கோம், எவ்வளவு நேரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மற்ற விஷயங்களை கையில் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அந்த காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செஞ்சு கொண்டே இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வராத வரை இந்த இன்பங்கள் எல்லாமே, உலக பிரகாரமான இன்பங்கள் எல்லாமே நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு கொடுக்கும். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு துன்பம்னு வரும் பொழுது தான் நமக்கு பின்னாடி யார் நிற்கிறான்னு பார்த்தா கடவுள் மட்டும்தாங்க நின்று கொண்டிருப்பார். நம்மளுடைய உற்ற நண்பர்களோ, உறவினர்களோ, நம்ம கூட பிறந்தவர்களோ யாரும் நிற்க மாட்டார்கள். நம்மளுடைய கடவுள் மட்டும்தான் நின்று கொண்டிருப்பார். அப்போது அந்த கடவுளுக்கு நம்ம இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நம்ம இருக்கிறோமே அப்படிங்கிறத இந்த லெந்து நாட்களில் நம்ம நினச்சி பார்ப்போம். கடவுளுக்கான காரியங்களை செய்வதில் இன்னும் அதிகமான சந்தோஷத்தோடு நம்ம கடவுளுக்கான காரியங்களை செய்வோம். இன்னும் அதிகமாக கடவுள்கிட்ட நெருங்கிறதுக்கு நம்ம இன்னும் அதிகமான விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கடவுள்கிட்ட ஜெப நேரத்தை இன்னும் அதிகப்படுத்துவோம். நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நேரங்களில் இன்னும் அதிகமான குடும்ப ஜெபங்களை நம்ம ஏறெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரியான காலங்களில் நம்ம இன்னும் அதிகமாக கடவுள்கிட்ட கிட்டி சேர்ந்துட்டே இருக்கும் பொழுது கடவுள் நமக்கான நன்மைகளையும் ரெட்டிப்பாக கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கடவுள்கிட்ட கிட்டி சேர்ந்துக்கிட்டே இருக்கீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் தொல்லைகள்லேருந்து வெளியில் வரத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு கடவுளை விட்டு விலகி தூரமாக போகிறீங்களோ, தொல்லைகளை மட்டுமே நினச்சி உங்களுடைய சுய எண்ணங்களையும் உங்களுடைய சுய பலனை மட்டும் நினைத்தே நம்ம காரியங்களில் வெற்றி பெற்றோம்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பாக அது இன்னும் அதிகமாக உங்களை சூழ்ந்து கொண்டே தான் வருமே ஒழிய அதிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் தயவு செய்து கடவுள் மீது அதீதமான நம்பிக்கை வைங்க, விசுவாசம் வைங்க. எந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் எல்லாமே இருந்தாலும் சரி, அத்தனை காரியங்களையும் உங்களுடைய கடவுளுடைய கரங்களில் வச்சு கடவுள்கிட்ட நல்லபடியாக கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அதிலிருந்து கடவுள் விடுதலை கொடுப்பார். ஒரு நேரம் இருக்கும், ஒரு காலம் இருக்கும், அதுவரை நம்மளுடைய வாழ்க்கையில் சில துன்பங்கள் வந்தால் அதை நம்ம சகிச்சுக்கணும். கடவுளுக்கான நேரம் வரும் வரை கடவுள் காத்திருக்கலையா, கடவுளே அந்த நேரங்களுக்காக காத்திருந்தார் இல்லையா, அப்பா என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொன்னார் இல்லையா, அப்போ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம அதே போல் காத்திருப்போம். ஆனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு விடுதலை உண்டுங்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது கண்டிப்பான விடுதலை நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். இதே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த நாளை நம்ம தொடங்கலாம். எல்லாம் வல்ல இயேசுவே, இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட இருந்து இந்த நாளை ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுங்கப்பா. இந்த நாளிலே எங்களோடு நீர் கூட இருந்து நாங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களும் நம்ம கிருபை இருக்கும்படியான பாக்கியத்தை கொடுங்கப்பா. எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் இருந்து எங்களுடைய குடும்பத்திலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து எங்களை எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் விலக்கி காப்பாற்றி ரட்சித்து வழிநடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.